தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். இந்த திருமணம் தள்ளி போவதற்கு ஜாதக ரீதியா என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு? இங்கே பெற்றோர்களுடைய விருப்பம், குழந்தைகளுடைய விருப்பம் மட்டுமே திருமண தாமதத்திற்கு காரணம் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 10ங்கிறது அவங்களுடைய தொழில், அவங்களுடைய வேலை, அவங்களுக்கு உண்டான செட்டில்மெண்ட். இதனால் இந்த பெண்ணிற்கு தாமதமாகுமானா தாமதமாகும். ஒரு 35 வயசு வரைக்கும் அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகலைன்னா 23லேருந்தே இன்றைக்கி பார்த்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 10 வருஷமாக கல்யாணம் நடக்கலையா? 10 வருடத்தில் ஒரு லக்னம்ங்கிறது 10 வருஷம். 10 வருஷத்தில் கிரகங்கள் 7 வாய்ப்பு கொடுக்குமா? இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? பெற்றோர்கள் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளுக்கு செவ்வாய் தோஷமோ ராகு கேது தோஷமோ சனி பகவானுடைய தாக்கமோ அங்கே இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றுங்க. இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும், இந்த காலகட்டத்தில் பிரச்சனை இருக்கும், ஒரு ஜாதகம் இந்த மாதிரி இருக்குது, ஒரு ஜாதகம் சப்போர்ட் பண்ணது, ஸோ இந்த ஜாதகத்தை இணைச்சு வைக்க அப்படிங்கிறத சொல்லுவோம். 2 பேருக்கும் ஒன்று போல் இருக்குமானா இருக்காது. 100% மேட்சுங்கிறது யாரையும் சொல்ல முடியாது. குழந்தையே பிறக்காது, ஆனால் டாக்டர் மூலமாக மருத்துவம் மூலமான குழந்தைங்கிறது இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய சென்டர் இருக்குது, அதில் குழந்தை பிறக்கிறதுக்கு பரிகாரம் இருக்குமானா இருக்குது. மிதுன லக்னம் யாருக்கு போகுது, தனுசு லக்னம் யாருக்கு போகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு திடீர் திருமணத்திற்குண்டான வாய்ப்பு, திருமணத்திற்குண்டான வாய்ப்புங்கிறது இருக்கும். உங்களுடைய வயது என்ன வயதானா வேணால் இருக்கட்டும், ஆனால் இந்த ராகு கேது உங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பாரானா கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம். இதுதான் திருமணத்திற்கு முதல் டிப்ஸ். இதை எத்தனை பேர் பண்ணுறீங்க? நம்ம கோவிலுக்கு போய் விளக்கு போடுறோம், சுற்றுறோம், விரதம் இருக்கிறோம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக உமா வெங்கட் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். இப்போ திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தள்ளி போயிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு காரணத்தில் ஒன்று பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, இல்லை தோஷம் இருக்கு, இல்லை இந்த பரிகாரம் செஞ்சும் இன்னும் அதற்கான பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட வாழ்க்கையில இந்த திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குல்ல மேம். இந்த திருமணம் தள்ளி போவதற்கு ஜாதக ரீதியா என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு? இப்போ இது திருமணம் முதல்ல தள்ளி போயிடுச்சுன்னா ஜாதக ரீதியாக காரணம் பார்க்குறத விட அந்த பெற்றோர்களும் அந்த குழந்தைகளும் வைத்து தான் காரணங்கிறது தேடுறாங்க அப்படிங்கிறது தான் முதன்மையான கருத்து. இப்போ 19 வயசில் கல்யாணம் நடந்து நம்ம பார்த்துருக்கோமா? பெண்ணுக்கு, ஆணுக்கு 23 24 வயசு தான் கல்யாணம் நடந்திருக்குது. அங்கே ஜாதகங்கள் வருது, நம்ம சொல்லவே இல்லை, ரைட்டுங்களா? இங்கே பெற்றோர்களுடைய விருப்பம், குழந்தைகளுடைய விருப்பம் மட்டுமே திருமண தாமதத்திற்கு காரணம் அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு பையனை பார்க்குறாங்க, ஒரு பொண்ணை பார்க்குறாங்க, பொண்ணுகிட்ட போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கூட கேட்கலாம். கேட்டாங்கன்னா ஏன் மேரேஜ் பண்ணிக்கலையான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 25 வயசில் படிச்சுட்டு இருந்தேன், கரெக்டான இடம் அமையலை, எனக்கு பிடிச்ச மாதிரி அமையலை அப்படிம்பாங்க. ஜாதகம், அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலுமே 7ஆம் பாவக கிரகம்ங்கிறது 10ல் உட்காந்துருக்கும். 7ங்கிறது வரக்கூடிய களத்திரம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. 10ங்கிறது அவங்களுடைய தொழில், அவங்களுடைய வேலை, அவங்களுக்கு உண்டான செட்டில்மெண்ட். இதனால் இந்த பெண்ணிற்கு தாமதமாகுமானா தாமதமாகும். நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கோம், திருமணத்திற்கும் வேலைக்கும் தொடர்பு கிடையாது. நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலையில் இருப்பாங்க, கல்யாணம் பண்ணவுடனே வேலையை தூக்கி போட்டுருவாங்க. இதை அந்த பொண்ணு வந்த நேரம்னு சொல்கிறதா, அவருடைய ஜாதகம் வேலை பார்க்குறதுன்னு சொல்கிறதா? இப்போ நம்ம சொல்லுவோம்ல, படித்த படிப்புக்கு வேலை எத்தனை பேர் பார்க்குறாங்க? இன்றைக்கி படிக்கிறாங்க, இவ்வளோ பணம் கட்டி, இதற்கும் மேலே பணம் கட்டி படிக்கிறாங்க, ஆனால் சம்பாதிச்சிட்டு வர்ற பைசா இவ்வளோ தான். பொது உடைமூர்த்தி சார் சொல்லுவாங்க எப்போதுமே, படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது, கொஞ்சோண்டு படிங்க, நிறைய சம்பாதிங்கம்பாங்க. அதுதான் உண்மை. இன்றைக்கி எல்லாருமே அவசரமாக என்ன பண்ணுறாங்க, திருமணத்திற்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு தனக்கு பிடித்த மாதிரி, எப்படி அங்கே மருமகளாக இருந்தாலும் சரி மருமகனாக இருந்தாலும் சரி, என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி வரன்,
எனக்கு பிடிச்ச மாதிரி மருமக வீட்டுக்குள்ளே ஒத்து போகணும்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் தாமதத்திற்கு முதல் காரணம்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் விட்டுறலாம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையிலேயே கிரகங்கள் காரணமான கண்டிப்பாக கிரகம் காரணம் இருக்குது. இவர்களுடைய எண்ணம் சிந்தனை இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 35 வயசு வரைக்கும் அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகலைன்னா 23லேருந்தே இன்னைக்கு பார்த்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 10 வருஷமா கல்யாணம் நடக்கலையா? 10 வருடத்தில் ஒரு லக்னம்ங்கிறது 10 வருஷம். 10 வருஷத்துல கிரகங்கள் 7 வாய்ப்பு கொடுக்குமா. இதா வரன், இந்த காலம் இருக்குது, இந்த காலத்துக்குள்ள திருமணம் பண்ணுன்னு. எனக்கு பையன் நல்லா படிச்சிருக்கணும், ஆனால் எங்கள் கூடவே இருக்கணும். பையன் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை பார்ப்பாரு. பையன் படிப்பு கம்மியாக இருக்குது, ஆனால் நிறைய சம்பாதிக்கிறாரு. அவருக்கு வெளியில் கூட்டிகிட்டு போனால் பேச தெரியாது, அடுத்தவங்கள்ட்ட நடமாட தெரியாது, எப்படி பழகணுங்கிறது தெரியாது, அதனால் திருமணம் தடை. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் தடையாக அமையுது. இப்போது இந்த 10 வருஷத்தில் 7 வருட அமைப்புங்கிறது கொடுக்கும் திருமணத்திற்கு. இதை நான் எப்படி எடுத்துக்க போகிறேன், இதை நான் எப்படி வாழ போகிறேன் அப்படிங்கிறது அவங்க ஜாதகம்தான். உதாரணமாக கோச்சார கிரகங்கள் அவங்களுக்கு நல்ல பாவகத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போது ஒருத்தங்கள்ட்ட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, பேசியும் பார்த்துருப்பீங்க. திருமணம் ஏன் நடக்கலைன்னா ஒரு 3 காரணம் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லலாமா மேம்? இப்போ நிறைய பேருக்கு அவங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்கும், அதனால திருமணம் தாமதமாகுதுன்னு சொல்லுவாங்க. இல்லை ராகு கேது தோஷம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரியான வரன் பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுடைய ராசிக்கு ஜென்ம சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி 7.5 சனி, இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. மேபி இதனால அவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது தள்ளி. உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற கேட்டகரி எல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. பிறந்தபோது இருந்த உங்கள் பேர் காவியா, இவ்வளோதான் காவியா, குட்டி பொண்ணு. இன்றைக்கி வளர்ந்த காவியா. கல்யாணத்துக்கு பார்க்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வளர்ந்த காவியாவோட ஜாதகத்தை தான் எடுத்து பார்க்குறோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா குட்டி குழந்தையாக இருக்கிற காவியாவோட ஜாதகத்தை பார்த்துட்டு திருமண பொருத்தம்ங்கிறது மேட்ச் பண்ணுறாங்க. இது பொருந்துமானா பொருந்தாது. இப்போ நம்ம புரோக்கர்ட்டெல்லாம் பொண்ணு பார்க்குறதுக்கு வரன் பார்க்குறதுக்கு ஜாதகத்தை கொடுப்பாங்க. கொடுக்கும்போது ஒரு ஃபைல் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த செவ்வாய் தோஷத்துக்குன்னு தனியாக போட்டுருவாங்க. லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலோ, 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இருந்தாலோ லக்னத்தை பார்த்தால் செவ்வாய் தோஷங்கிறது ஒரு கேட்டகரி. அடுத்தது ராகு கேது லக்னத்தில் இருக்கக்கூடாது, 2-8 இருக்கக்கூடாதுன்னு பிரிச்சுருவாங்க. சனி பகவான் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா அங்கே வயதுக்கு மூத்த இந்த பொண்ணை விட கொஞ்சம் அதிகம், இல்லைனா பொண்ணை விட கம்மி, அந்த மாதிரி வரன் அமையும் அப்படிங்கிற 3 லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க. இப்போ இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா என் பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த லிஸ்ட்லேருந்து ஒரு ஃபைல் எடுத்து கொடுப்பாங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? பெற்றோர்கள் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் குழந்தைகளுக்கு செவ்வாய் தோஷமோ, ராகு கேது தோஷமோ, சனி பகவானுடைய தாக்கமோ அங்கே இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றுங்க. ஒரு பெற்றோர்களாக நானும் ஒரு பெற்றோர்களுடைய மனதில் இருந்து தான் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு என்ன இருக்குன்னு நான் பார்த்துருக்கேன். மறுபடியும் வரேன். நேற்று இந்த அம்பாள் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே போயிருக்கும்போது நட்சத்திரங்களை இப்படி வரிசைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. உத்திரட்டாதி 1, புனர்பூசம் 3, புனர்பூசம் 4. ஏன்னா இவங்க அஸ்ட்ராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடுறாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் எடுக்கக்கூடாதுன்னே சொல்லிடுறாங்க. அதே தன்மையில் ஜாதகம் பார்த்து பெற்றோர்களும் அங்கே நிறைய பேர் உட்காந்து ஜாதகம் பார்க்குறாங்க. எனக்கு அவங்க மத்தியில் உட்காந்து ஜாதகத்துக்கு இப்படி சொல்லணும்னு ஆசை. பட் அங்கே என்னால் அதை சொல்ல முடியல. நான் யாருனே தெரியாது, வெளியூர்லேருந்து வந்திருக்கேன். நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இன்னைக்கு திருமணம் நடந்த பிறகுமே கூட இந்த திருமண பொருத்தம் எப்படி இருக்குது ஏஎல்பியில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியவங்க தான் நிறைய பேர். 100க்கு 100 பேர் வர்றாங்கன்னா பெற்றோர்கள் ஜாதகம் பொருத்தம் பார்த்து கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க. இந்த 2 ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு. நாங்கள் பார்த்தோன்னே கேட்போம், இது என்ன காதல் திருமணமா, கல்யாணத்துக்கு பேசி முடிச்சாச்சான்னு. பேசியெல்லாம் முடிச்சாச்சு, 2 பேருக்குள்ள உறவு நிலை எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏஎல்பியில் கேட்பதனால் ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்குமானா கிடைக்கும். ஏன்னா அவங்க உணர்ந்திருக்காங்க. திருமணமே நடக்காதுன்னு சொன்ன ஒரு இடத்துல திருமணத்திற்கு முடிவு செய்து விட்டு இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இதுக்கப்புறம் ஏதாட்டி பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா உங்கள்கிட்ட வரோன்னு சொல்லிட்டு போவாங்க. நீங்கள் வர வேண்டாம், அந்த 2 குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு தனி லிஸ்ட்டே போட்டு கொடுப்போம். இந்த காலகட்டத்தில் நல்லாயிருக்கும், இந்த காலகட்டத்தில் பிரச்சனை இருக்கும், ஒரு ஜாதகம் இந்த மாதிரி இருக்குது, ஒரு ஜாதகம் சப்போர்ட் பண்ணது, ஸோ இந்த ஜாதகத்தை இணைச்சு வைக்க அப்படிங்கிறத சொல்லுவோம். 2 பேருக்கும் ஒன்று போல் இருக்குமானா இருக்காது. 100% மேட்சுங்கிறது யாரையும் சொல்ல முடியாது.
இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இவங்கள பெரியலை சரியாக பொருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர்கள் காலத்தை அனுசரித்து காலத்துக்கு தகுந்தாப்புல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வாழ்வதற்கு இந்த குழந்தைகள் தயாராக இல்லை. அப்பா அம்மாவும் தயாராக இல்லைன்னு சொல்லுவான். என் பொண்ணு ஏன் போய் கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு தன்மை. சின்ன பேச்சு பேசினா கூட தந்தையோ தாயோ அந்த இடத்துல போய் பேசக்கூடாதுங்கிற உண்மையை நிறைய பேருக்கு தெரியலை. அதனால தான் அங்கே டிவோர்ஸ்டுங்கிறது இன்றைக்கி நிறைய இருக்குது. வேறு நாடுகள்லாம் திருமணங்கிறது அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்க்கறதில்ல. லிவிங் லைஃப் தான் நிறைய பேர் வாழறாங்க. இன்றைக்கி இந்தியாவில் அப்படி கிடையாது. மாங்கல்ய தாரணம்ங்கிறது பண்ணி அதுக்கப்புறம் மனசுக்கு பிடிக்காமல் பிரிந்து வாழக்கூடிய நண்பர்கள் தான் நிறைய பேர் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ திருமண பிரிவுக்கு பெற்றோர்கள் அப்படிங்கிறத விட கிரகங்கள் காரணமாக இருக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காரணம். சில ஜாதகங்கள் மட்டுமே 100ல் ஒரு 25 ஜாதகம் மட்டும்தான் இந்த கிரகங்கள் காரணம். பாக்கி எல்லாமே அந்த ஜாதகர்களும் அந்த காலகட்டமும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல காரணம்ங்கிறது சொல்லலாம். கண்டிப்பாக மேம். இப்போ திருமணம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் சொன்னீங்க இந்த தோஷங்கள் இதெல்லாம் நாங்கள் வளர்ந்த அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை பார்க்கறதுனால அந்த தோஷங்கள் பெரிதாக இருக்கிறது கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் அந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கும் பொழுது செவ்வாய் தோஷம் இருக்க ஜாதகத்தை தான் இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராகு கேது தோஷம் இருக்க ஜாதகத்தை தான் இணைக்கணும் அப்படின்றாங்க. அப்போ இது இணைக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பரிகாரமும் வருது. அப்போ இந்த பரிகாரம் பண்ணியுமே நிறைய பேரோட வாழ்க்கையில் அது பலன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து கேட்க முடியுதுல்ல. இதுக்கான காரணமாக என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ பரிகாரம் பண்ணால் ஒரு நிகழ்வை மாற்ற முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. மாற்ற முடியாது அப்படிங்கிறது உண்மை. அப்போ இன்றைக்கி எல்லாரும் ஏன் பரிகாரம் பண்ணுறாங்க? நான் பரிகாரத்திற்கோ கோவிலுக்கோ எதிரானவள்ங்கிறது கிடையாது. ஏன்னா எங்காத்துக்கார் கோவில் பூஜை தான் பண்ணுறாங்க. எனக்கு அவ்வளோ நம்பிக்கைங்கிறது இருக்குது. பரிகாரம் என்பது என்னை தற்காத்து கொள்வதற்காக மட்டும்தான். நான் இன்றைக்கி ஒரு நிகழ்வு நடக்கிறது, மாட்டிக்க போகிறேன், ஆக்சிடெண்ட் ஆக போகுதுன்னு கிரகங்களுக்கு தெரியும். நான் அந்த பரிகாரத்தை பண்ணி அதை நிறுத்த முடியுமானா தடுத்து நிறுத்த முடியாது. நான் அந்த நிகழ்வுகள்லேருந்து எவ்வளோ சீக்கிரமாக வெளியில் வர்றதுக்கு அந்த பரிகாரம் துணை புரியுமானா துணை புரியும். ஒரு விழுந்துட்டோன்னா நான் பரிகாரம் பண்ணுறேன், கோவிலை கும்பிட்டேன், சாமி என்னை தள்ளி விட்டுட்டேன்னு சொல்ல முடியாது. வேறு ஒரு நிகழ்வால் விழுந்ததுனால நமக்கு அங்கே அடிபட்டிருக்குது. ஆனால் பெருசாக வரப்போகிறத சின்னதாக மாற்றி கொடுப்பது மட்டுமே பரிகாரம். அதே மாதிரி அந்த வலியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் என்னை நான் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு வரது தான் பரிகாரம். சிலர் திருமணமாகி இருக்கும், திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாகி டிவோர்ஸ்ட் ஆகி செகண்ட் மேரேஜுக்கு கூட அந்த பொண்ணும் பையனும் ரெடி ஆயிடுவாங்க. அதற்கு பரிகாரம் வேலை பார்க்குமானா வேலை பார்க்கும். அந்த பழைய நினைவுகளை மறந்து புதிய வாழ்க்கை நோக்கி பயணம் செய்வாங்க தெரியுமா, அதற்கு பரிகாரம் வேலை பார்க்கும். குழந்தையே பிறக்காது, ஆனால் டாக்டர் மூலமாக மருத்துவம் மூலமான குழந்தைங்கிறது இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய சென்டர் இருக்குது. அதில் குழந்தை பிறக்கிறதுக்கு பரிகாரம் இருக்குமானா இருக்குது. ஏன்னா 2 பேருக்கும் அந்த வாய்ப்புங்கிறது கிடையாது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த வாய்ப்பு இல்லைங்கும்போது அந்த சில காலகட்டங்களில் கோச்சார கிரகங்கள் கொஞ்சம் வழி கொடுத்தது அவங்க ஜாதகத்தில் அப்படின்னா அன்னைக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு உகந்த காலமாக இருக்கும். அதற்கு பரிகாரம்ங்கிறது பலன்படும். நீங்கள் சொல்கிற மாதிரி செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் இதெல்லாம் அப்பாற்பட்டது. நீங்கள் லக்னத்திலேயே செவ்வாய் இருக்குதுன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லக்னம் வளர்ந்து வருதுன்னு நாங்கள் சொல்கிறோம். புதுடைமூர்த்தி சாரோட கண்டுபிடிப்பு. இப்போ ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா இன்றைக்கி வயது 40 வயது இல்லைனா ஒரு 35லேருந்து 40க்குள்ளே கல்யாணமே ஆகலை. நீங்கள் சொல்கிற ராகு கேதுங்கிறது கோச்சாரத்தில் 7ஆம் இடத்துல வரும்போது திருமணத்தை நடத்தி வைக்குமானா நடத்தி வைக்கும். இந்த 38லேருந்து 45 வயசுக்குள்ள திருமணம் பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ்க்குன்னு அமைப்பு இருக்கும். இல்லைனா ஏதாட்டி நோய் உள்ளது பிரச்சனைக்குரிய வரன் இருக்குதும் இவங்க ஜாதகத்தில் மேரேஜே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த திருமணத்தை நீங்கள் சொல்கிற அந்த ராகு கேது தான் நடத்தி கொடுக்கும். ஏன்னா அவங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கும் அந்த குடும்பமாக அமைவதற்கும் ராகு கேது முக்கிய பங்குன்னு வகிக்கிறாங்க. இப்போ இது அடுத்தது கடக லக்னம் யாருக்கெல்லாம் வரப்போகுது. இன்னைக்கு சிம்ம லக்னம் யாருக்கு இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய அக்ஷய லக்னம் சிம்ம லக்னமாக இருந்ததுன்னா தற்போது திடீர் ஒரு திருமணத்திற்கு இந்த 1 வருடம் உங்களுக்கு வாய்ப்பாக அமைக்கும். நீங்கள் பையனை எங்கே வேணால் பாருங்கள், பொண்ணை எங்கே வேணால் பாருங்கள், ஆனால் திருமணம் நடக்குமானா நடக்கும். உங்கள் இப்போ இனம் மதம் அப்படிங்கிறது நிறைய சொல்லுவோம், நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். அதில் அடுத்தது அப்படிங்கிற ஒரு கோத்திரமோ அடுத்ததுன்னு ஏதாட்டி ஒரு இதுவோ அங்கே அமையுமானா அமையும்.
அதற்குண்டான வாய்ப்பு இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லக்னத்துக்கும் சொல்லலாமானா சொல்லலாம். ஆனால் அவர்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது தான் வேலை பார்க்கும். இப்போ உண்மையிலேயே கும்ப லக்னக்காரங்களுக்கும் சிம்ம லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கு போகுதோ அவங்களுக்கு திடீர் திருமணத்தை கொடுக்குமானா கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி இந்த மிதுன லக்னம் யாருக்கு போகுது, தனுசு லக்னம் யாருக்கு போகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு திடீர் திருமணத்திற்குண்டான வாய்ப்பு, திருமணத்திற்குண்டான வாய்ப்புங்கிறது இருக்கும். உங்களுடைய வயது என்ன வயதானா வேணால் இருக்கட்டும். ஆனால் இந்த ராகு கேது உங்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுப்பாரானா கண்டிப்பாக நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல ராகு கேதுன்னு தனியாக லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டோன்னா, இப்போ அந்த லிஸ்ட்டு எடுத்து பார்க்க சொல்லுங்கள். எனக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளே மேரேஜ் நடந்திருக்குன்னா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்குது, இன்றைய உங்களுடைய லக்னம் எங்கே இருக்குது, இப்போது உங்களுக்கு திருமணத்திற்கான அமைப்பு எப்படி வந்ததுன்னு உங்களாலேயே புரிந்து கொள்ள முடியுங்கிறது 100% உண்மை. கண்டிப்பாக ஜாதக ரீதியாக நிறைய விஷயம் சொன்னீங்க. இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் ஆன்மீக ரீதியாக உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்படுறோம். நிறைய பேருக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு பிராப்தம் தள்ளி போய்கிட்டே இருக்குது. அவங்களோட வாழ்க்கையில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை வேணும் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து விரைவில் அவங்க வீட்லேயும் அந்த மங்கள சத்தம் கேட்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஆன்மீக மற்றும் வாழ்வியல் பரிகாரமாக நம்ம செய்யலாம்? இப்போ காவியாவுக்கு வந்து நான் உதாரணமாக ஒரு 10,000 பணம் கொடுக்குறேன். காவியா சந்தோஷப்படுவீங்களா? 10 தான் கொடுத்தாங்க, 25 கொடுக்க முடியாதாங்கிற எண்ணம் தான் இருக்கும். காவியாவை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 5 இட்லி சாப்பிடுமாங்கிறேன். எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அதுதான் வயிறு நிறையும் மனசுங்கிறது நிறையும். நீங்கள் திருமணத்திற்காக யாருக்கெல்லாம் தாமதமாகுது தடைபடுதுன்னு யாருக்கெல்லாம் நினைக்கிறீங்களோ, இப்போ காவியாவுக்கு ஒரு பூமாலை வாங்கி நான் கொடுக்குறேன். காவியா எனக்கு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாரம் போடுறேன். எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். காவியாவை நான் பெருமைப்படுத்தி பார்க்குறேன், அழகுபடுத்தி பார்க்குறேன். சந்தோஷமாக இருக்குமா? இதுதான் திருமணத்திற்கு முதல் டிப்ஸ். இதை எத்தனை பேர் பண்ணுறீங்க? நம்ம கோவிலுக்கு போய் விளக்கு போடுறோம், சுற்றுறோம், விரதம் இருக்கிறோம். விரதம் இருக்கிறது நம்மளுடைய உடம்பு, ஓகேங்களா? உடலை வருத்தி கொண்டு செய்வது. இந்த விரதம் இருக்கிறதுனால என்னுடைய சாப்பிடாமல் இருக்கிறது, தூங்காமல் இருக்கிறது, கால்நடை பயணம் போகிறது, ஒரு கோவிலுக்கு போகிறது எல்லாமே என்னுடைய என்னை நான் தூய்மைப்படுத்துவதற்காக. என்னை இந்த தரம் பார்க்கறதுன்னு சொல்லுவோம் தெரியுமா? நம்ம எந்த இடத்துல இருக்கோம், என்னுடைய உடலும் அதில் அடங்குமானா அடங்கும். ஆனால் காவியாவை சந்தோஷப்படுத்தணுன்னா ஒரு மாலை ரோஜாப்பூ மாலை வாங்கி காவியாவுக்கு கழுத்தில் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எப்படி இருக்கும்? அப்படி பெருமையாக இருக்கும். கடவுளை அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி சுவாமிக்கு நேவேத்தியம் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. ஒரு கோவிலில் போயிட்டு சக்கரை பொங்கல் வச்சு அம்மனுக்கு, ஆணாக இருந்ததுன்னா அம்மன் கோவில், பெண்ணாக இருந்தாங்கன்னா முருகன் கோவில், பக்கத்தில் உள்ள எந்த ஆண் கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலில் போய் சுவாமிக்கு நேவேத்தியம் கொடுங்க. சுவாமியோட மனதும் குளிரும். சாப்பாடு சாமிக்கே கொடுத்துருக்கீங்கிற பெருமை உங்களுக்கு சேரும். எத்தனை பேருக்கு இது தெரியும்? கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் கோவிலாக பரிகாரம் பண்ணுறதை விட உங்கள் வீட்டிலேருந்து ஒரு நேவேத்தியம் எடுத்து போட்டு சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு உங்கள் கையால் தானம் கொடுங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ சென்னையில் உள்ள மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நான் போயிருந்தேன். ஒரு 2 தடவை போகக்கூடிய வாய்ப்புங்கிறது கிடச்சிது. அங்கே போன உடனே சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுப்பாங்க. நம்ம பிரசாதம் எந்த கோவிலுக்கு போனாலும் நான் வாங்கி சாப்பிட்ருவேன். ஏன்னா கையேந்தி ஒரு செயலை செஞ்சு நம்ம அந்த இடத்துல இருந்து சாப்பிடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே நிறைய பேர் செய்யாமல் விடுவாங்க, நிறைய பேர் செய்வாங்க. நான் சென்னையில் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் அதை செய்கிறாங்க. நம்ம வீட்டில் தான் செஞ்சு வச்சோமே இங்கே எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வேண்டுதலுக்காக வேண்டுதல் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளியோதரை, லெமன் ரைஸு, 1/2 கிளாஸ் பால், எல்லாமே கேசரி எல்லாமே பிரசாதமாக கொடுத்தாங்க. அவ்வளோ சந்தோஷம். கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், அம்மன் தரிசனம் கிடச்சிது, சுவாமி எனக்கு சாப்பாடும் கொடுத்துட்டா. அன்னதானத்துக்கு நிகரானதானா அங்கே நிகரானது. அதை செய்யும்போது எனக்கு மனசுக்கு மகிழ்ச்சி. என் மனசை அவங்க சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஏன்னா சாமியும் பார்த்தேன், சாமி எனக்கு சாப்பாடும் கொடுத்துருச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அங்கே சுவாமி அவங்க கொடுத்த பிரசாதத்தை சாப்பிடும்போது என்ன வேண்டினேன்னா, அவங்க என்ன வேண்டுதல் நடந்தாலுமே சீக்கிரம் நிறைவேற்றி கொடுமா அப்படிங்கிறேன். என்னுடைய வேண்டுதலோடு தான் அந்த உணவுங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். பொதுவாக இது எல்லாரும் செய்கிறது தான், புதுசாக நான் எதுவுமே சொல்லலை. அந்த வயிறு வாழ்த்தும் மனசும் வாழ்த்தும் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். திருமணம் யாரெல்லாம் நடக்கலை, நான் வேண்டுதல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த நேவேத்தியத்தை எல்லாருக்கும் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை எல்லாருக்கும் பண்ணலாமான்னா எல்லாத்துக்கும் பண்ணலாம்.
தொழிலுக்காக, வருமானத்திற்காக, படிப்புக்காக, குழந்தைகள் படிக்கலையா, அந்த குழந்தைய லைனில் நிற்க வச்சு நீ எடுத்து கொடு அப்படிங்கிறது சொல்லலாம். குழந்தைகள் கொடுக்க அவங்களுடைய அந்த விகிருதித்தனம், இந்த கோபம், ஆங்காரம் அதெல்லாம் கம்மியாகும். ஒன்றுமே இல்லை, ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுக்க சொல்லுங்கள். கோவிலில் போயிட்டு 10 பாட்டில் தண்ணி வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். அவ்வளோ நல்லதானா அவ்வளோ நல்லது. அந்த மாதிரி சுவாமியை அலங்காரப்படுத்தி அழகுபடுத்தி சுவாமி கும்பிடுற வரவங்களுக்கு அன்னதானம்ங்கிற இதில் பெருசாக பண்ண வேண்டாம். ஒரு 1/2 கிலோ சக்கரை பொங்கல் போட்டு ஏதாட்டி ஒரு கோவிலில் நேவேத்தியம் பண்ணி நீங்களே நின்று தொன்னையில் எடுத்து கொடுத்து பாருங்கள். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் போனேன். சுவாமியை நல்ல திவ்யமாக தரிசனம் பார்த்துட்டு வரும்போது நல்ல சுட தயிர் சாதம் கிடச்சிது. அடடா, பகவான் எனக்கு சாப்பாடும் கொடுத்துட்டான், தரிசனமும் கொடுத்துட்டான், இதுக்கு மேலே என்ன வேணும்? இதை உணர்ந்தோன்னா நம்மளுடைய மனம் எப்படி இருக்குன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். நான் பார்க்கக்கூடிய பொருட்கள், நான் பேசக்கூடிய நபர்கள் தான் என்னுடைய சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்துவேன். இது திருமணத்திற்குன்னு வரும்போது அந்த தன்மை நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கடவுளுடைய அருள் கிடைக்குமானா கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது இது மட்டும்தான். தொடர்ந்து பெற்றோர்கள் குழந்தைகளும் கூட்டிகிட்டு போய் செய்யுங்க, நல்லாயிருக்கும். நிச்சயமா மேம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. திருமணம் ஏன் தள்ளி போகுது அப்படிங்கிறதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் சொல்லி உங்களுடைய மனசை அதற்கு ஃபஸ்ட்டு தயார்படுத்துங்க அப்படிங்கிறதோடு அதுக்கு என்ன எளிய வாழ்வியல் பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்வியல் அனுபவங்களோடு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்கள் நீங்கள் சொன்ன விஷயங்களை அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பின்பற்றி விரைவில் அவங்க வீட்லேயும் அந்த மங்கள சத்தம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோடு சேர்ந்து நாங்களும் வேண்டிக்கிறோம். உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி. ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, ஆடி வரா ஓடி வரா எந்த ஊரு கருப்பசாமி, அங்கே கீழி மூடத்திரி கருப்பசாமி தங்க கலசம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.